பேரும் ஒரு டீம். ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது பாவம் சாஸ்கேக்கு உதவி செய்ய நாங்க 2 பேரும் அவன் கூட போணுமா? இல்ல, அவர் உன்ன சொன்னாரு. போதும், வாய்க்கு வந்தபடி பேசாத. இப்ப எதுக்காக நானும் அவரும் ஒரு டீமா போகணும்னு சொன்னேன்? சிம்பிள், ஏன்னா உனக்கு எந்த திறமையும் இல்லை. என்ன வந்திடவா நீ பிறந்தாய் அன்பே. எனக்கு அந்த முட்டாள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நல்ல வேளை சாஸ்கி, என்ன காப்பாத்த நீ வந்த. என்னது முட்டாளா? அவன் இப்ப என்னதானே முட்டாள்னு சொன்னா? அடச்சே, இந்த பொண்ணுங்களுக்கு சாஸ்கேவை மட்டும் எப்படி பிடிக்குதுன்னே புரியல. என்னாச்சு சாஸ்கி, ஏன் மூஞ்சி அப்படி இருக்கு? என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னால இத தூக்கிட்டு வர முடியும். என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? எப்படி தூக்கணும் பாத்தியா? என் முதுகு போச்சு. வர சரியா? இறகடித்து வா. சொன்னா கேக்குறாரா அவரு? பெருசோட ஒரே தொல்லையா போச்சு. நாம இதுக்கு முன்னாடி கொண்ட லேண்ட் ஆஃப் வுட்ஸ சேர்ந்த பிளாக் ஆப்ஸ் தான் இவங்க எல்லாரும். எப்பவுமே இவங்க திருந்த மாட்டாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாக்க வந்துடுறாங்க. நீங்க இப்படி வெளில வர்றது எங்களோட தலைவலிய அதிகமா அதிகரிக்கும். ஆனா எனக்கு இதுல மாற்று கருத்து இருக்கு. இந்த ஆளை நம்ப முடியாது. இந்த ஆள் எங்க கால வச்சாலும் அந்த இடம் அழிஞ்சு போயிடும். இவன் பதவி ஏத்துக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்ல. மாறிடுச்சு. எந்த காகேவும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி சின்ன வயசுலயே காகே பட்டம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. வாழ்த்துக்கள் காசே காகே. உங்க அப்பா ஒரு ஷினோபியா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கத்து கொடுக்கலையா? அப்படியும் சொல்லலாம். மக்கள் தான் என்ன காசிக்காகவா தேர்ந்தெடுத்துட்டாங்களே. சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான்? இறந்திடவா நீ பிறந்தாய். அப்படின்னா இதுல என்னோட வேலை உள்ள போறது மட்டும் தானா? ஒயிட் ஜெட்ஸுவை பயன்படுத்த ஒரு முறை அவன் யாரையாவது தொட்டாலே போதும், அவங்க சக்கராவை காப்பி பண்ணி அவங்கள மாதிரி அவன் க்ளோன் பண்ணிடுவான். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அவன் பலவீனமானவன். அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு நான் தான் காரணம். அதனால அவங்கள எழுப்பும் போது கொஞ்சம் பார்த்து எழுப்பு. உடம்பெல்லாம் வலிக்குது, தூங்குறேன். தூங்க போறியா இப்போ? இப்ப நருட்டோ போய் படுத்ததுக்கு காரணம் சகுரா நீ தானே. உன் விஷயம் தானே காரணம். அடுத்து சாய எழுப்பணும். நான் எழுந்துட்டேன். திரும்பி யாரை எழுப்ப போற? சாரி காய்ஸ். நான் சொன்ன எதுவும் காதுல விழல. சத்தியமா சொல்றேன், உதைக்கிற ஸ்டைல்ல நீங்க கெத்து, நான் வெறும் வெத்துதான். காரின் அவ சக்கர நெட்வொர்க்கை கட் பண்ணிட்டு எங்கேயாவது தலைமறைவா இருப்பா. ஓடி ஒளிய சொல்லி தரணுமா என்ன? ஆர்டர் பண்ணலாமே. பண்ணலாம் தான். ஒரு வார்த்தை நீங்க கிச்சிரா கோராமன் கடையில கேட்டுக்கோங்க. சரி, ஒரு வாட்டி கேட்டு பாப்போம். டேய், நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றீங்க? அதை தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? உன்னெல்லாம் நிஞ்சுட்சுவை பயன்படுத்தி தாக்கி உன்னை பெரிய ஆளாக்க விரும்பல. யாரு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முடிஞ்ச கிட்ட வந்து மோதிப்பாரு. டேய் முட்டை பயலே, அவன் கிட்ட போகாத. நேரம் பார்த்து நாம அவரை தாக்கணும். நருட்டோ, எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் யோசனை வருது? உன்னை பாராட்டுறதா இல்ல திட்டுறதானே தெரியல. நம்ம கேளுங்க ககாஷி சென்சை.
அந்த புக் கிளைமேக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம் ட்விஸ்ட் என்னன்னா அந்த புக்ல கடைசியா ஹீரோ யாருன்னு. வேண்டாம் சொல்லாத, நான் அதை கேட்க மாட்டேன். ஷாரிங்கான் இருக்கிறதுனால அவ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் ஒரு ஆர்ட்டா பார்க்க குப்பை மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, உன் மண்டைக்குள்ள இருக்க மாதிரியே இருக்குல்ல. என்ன இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க சண்டை முடிஞ்சதா? எனக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாத. அன்பா சொன்னா புரியாதுன்னா அடிச்சுதான் புரிய வைப்பேன். பரவாயில்லையா? கவலைப்படாதீங்க கேப்டன், நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன நருட்டோ ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்க போல இருக்கு. அவனை பார்த்தா அப்படியா தெரியுது? அவன் போலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சாய். அப்படியா? போர் அடிக்கிற அந்த லைப்ரரிக்குள்ள நீங்க 2 பேரும் என்னதான் பண்றீங்களோ? நாருட்டோ, உடம்புக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தா பத்தாது, அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நீ ஏதாவது பண்ணணும். அது சரி, உன்ன மாதிரி முட்டாளுக்கு இது எப்படி புரியும்? ஒரு செல்ல பேரை நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவைக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எப்போதும் நிறுத்து. உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன். அழுக்கு மூட்டை. கேட்ட கனவா இருக்கும். இவனு நான் ஜெயிச்சிட்டேன். அதனால நீங்க எனக்கு ராமன் வாங்கி முட்டாள் மாதிரி கத்தாத, தூங்குறது போட்டு ஏறு. காலையில உன் முகத்தை பார்த்தா எல்லாம் விளங்குன மாதிரி தான். என்ன பார்த்து என்ன சொன்ன நாருட்டோ? இடவா நீ பிறந்தாய். பாத்து ஒன்னும் ஆகலையே. யா, ரொம்ப நன்றி நண்பா. காப்பாத்துற மாதிரி கால வாரி. ஷினோபியா, அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அவ்வளவு பிரபலமானவங்களா? அது புத்திசாலிங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். ஆனா ஏன் எப்பவும் இவன் கூடவே கோத்து விடுறீங்க? நீ தனியா போக முடியாது. சோராவோட பவர் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். சொன்னதை செய். அந்த புக்ல எழுதியிருந்தபடி விஷத்தை விஷத்தால மட்டும் தான் குணப்படுத்த முடியும். நீங்க சொன்னா நான் உடனே பயந்துருவேனா என்ன? அவங்க உங்க ஊருக்கும் உங்களுக்கும் தான் ஹொக்காகே. எனக்கு அவங்க யாரும் இல்ல. நாருட்டோ, சாக்குரா, சோராவை உள்ள கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா சார். சீக்கிரம். உள்ள வரலாமா? லேடி சுனாடே. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இப்ப நீ என்ன சொன்ன? என்ன பார்த்தா கிழவி மாதிரி தெரியுதா? ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். நீ சொல்றத நான் நம்பணுமா? ஆமா. பரவாயில்ல, உனக்கு ஆயுசு கெட்டி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீ தப்பிச்சுட்ட. லீஃப் வில்லேஜுக்கு உள்ள வரவேற்கிறேன். வலிக்குது, விடுங்க. அக்கமாரு ஒண்ணும் செல்ல பிராணிலாம் கிடையாது. சந்தேகப்படுற மாதிரி யாராவது சுத்தினா அவங்கள பார்த்து குலைப்பான். நீ ஊருக்கு புதுசா என்ன? நான் ஃபயர் டெம்பிள்ல இருந்து வந்திருக்கேன். நாத்தம் பிடிச்ச இந்த ஊரை ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சண்டே நிறுத்துங்க. ஒன்னா மண்ணா பழகி நல்லா இருக்க வேண்டியது தானே. இந்த ரோட் ரோலர் யாரு? இப்ப நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? ரோட் ரோலரா? ரோட் ரோலர் தான். பாக்க அப்படித்தானே கண்ணா இருக்க. நம்ம கிராமத்துக்கு யாரோ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் போல இருக்கு. சண்டைன்னு வந்தா சிறகடிச்சு பறந்து வருவான் இந்த ராக்லி. இப்பவே வந்து எல்லாரையும் செதற விடுறேன். யாரோ காம்ராடுங்கிற வார்த்தையை சொன்னீங்களே. நான் செஞ்ச இந்த பில்ல ட்ரை பண்றியா? எது பில்லா? எந்த மண்ணை உருட்டி கொண்டு வந்தீங்க? எல்லாம் வெளுத்து போயிருக்கல. என்னோட ஃபுட் பில்ல சாப்பிட்டா அடிப்பட்ட உன்னோட தோல் கூட பழைய மாதிரி பல பலன்னு ஆயிடும்.
நல்லா இருக்கும்னு சொன்னது இப்பதான் புரியுது. இத சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடும்னா, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கு. யாமட்டோ பில்ல நீ கட்டிட்டு வேலை. யாரு நானா? சீனியர் மெம்பர் யாரோ அவங்க தானே பில்ல கட்டணும். பில்ல கட்டுறதுக்கும் ரேங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யாமட்டோ. அது மட்டும் இல்லாம இருக்கிற ஜூனியர்லயே ஒன்ன மட்டும்தான் எனக்கு சமமா நான் கருதிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியும்ல? நீ சொல்றதும் சரிதான், நானே பே பண்றேன், பிரச்சனை இல்ல. ரொம்ப நன்றி. இருக்கட்டும், சேஞ்ச நீங்களே வச்சுக்கோங்க. நேக்கா பேசி பில்ல அவர் தலையில கட்டிட்டீங்க சென்சே. நருட்டோ புசுமாக்கின்னு ஒரு செஞ்சுரிக்கு இருக்கான். அவன் கூட மோத கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கே எச்சரிக்கையா? அதுவும் சொல்றது யாருன்னு பாத்தியா? சொன்ன வேலைய முடிக்க தெரியல, கிழிஞ்சு தொங்குன உன்னோட கைய ரீஅட்டாச் பண்ணதே காக்கசு தான். கை போனா உயிர் வாழ முடியும், தலை போனா முடியுமா? எங்களுடைய நிழலை தாக்கி எங்களை இப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். இல்லையே, சின்ன பையனா இருந்தாலும் இவ்வளவு திறமசாலியா இருக்கான். சரி, பேசின வரைக்கும் போதும். இப்போ உங்க தலைய வெட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிச்சு ஓடுறதுதான் உனக்கு நல்லது. என்னுடைய பார்ட்னர் மாதிரி முட்டாளா இல்லாம புத்திசாலியா முடிவெடு. காக்கசு, என்ன தைரியம் இருந்தா நீ என்ன முட்டாள்னு சொல்லுவ? உன்ன மாதிரி ஒரு முட்டாள கூட வச்சிருக்கிறது ஏன் தப்புதான். பாவம், இப்பதான் பயங்கரமா பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தான், அதுக்குள்ளே அவனை செஞ்சு விட்டியே. கசுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நினைச்ச பவுண்டி அடையிற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான். ஆனாலும் அவன் தலைக்கு இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஏன் சொல்றேன்னா, நான் இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. சண்டை சீக்கிரமா முடிஞ்சா போர் அடிக்கும்ல. கொஞ்சம் உளராம இரு. உன் தலைய வெட்டி வீசினதை மறந்துட்டியா இல்ல? காக்கசு, போதும், வாய மூடு. ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? அவனே 1 நம்பர் டம்மி பீஸ். அவன் கிட்டயா கத்துக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் கத்து கொடுத்தானோ. எவ்வளவு நேரம் தான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்ப? இறந்திடவா நீ பிறந்தாய். என்னப்பா ஷாக் அடிச்சது போல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தா? நீ அதெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் ஷேடோ க்ளோனை பார்த்து ஏமாந்து போகல. அப்படியா? பாத்துட்டேன். ஓகே, அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. உன் ஷேடோஸ் ஃபாலோ பண்ற வரைக்கும் இந்த ஜூட்ஸுவை என்னால முடிச்சுடா. கிட்டத நான் வர சொன்ன, வந்துட்டேன். நான் நிழல்ல ஒளிஞ்சுக்கிறவன் இல்ல, நிழல்ல மாறுறவன். உன்னை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுது. சிக்கமாரு, சீக்கிரமா வேலையை முடி. என்ன முறைக்கிற? கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? நல்ல விஷயம்தான். பலியாகிறதுக்குன்னு இன்னொரு கூட்டம் வந்திருக்கு. இவன் ஏற்கனவே எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. கிராமத்துல எல்லாருக்குள்ளேயுமே வில் ஆஃப் ஃபயர் இருக்கு. எங்க அப்பா இத பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா குடம் குடமா தண்ணிய ஊத்தி அணைக்க வேண்டியது தானே? என்ன சொல்றீங்க ஆசுமா? இன்னைக்கு வேட்டைதான். சூடா இருக்கு. ஒரே ஒரு கைய மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது? நீ கவலைப்படாத நருட்டோ, நான் ஹெல்ப் பண்றேன். சாக்குரா எனக்கு ஊட்டி விட போறா. இங்க காட்டு. 1000 year of death. சத்தம் இங்க. உன் பிரச்சனை தான் என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஒண்ணு இல்லையே. இப்ப என்னாச்சு? சாக்குராவை எனக்கு ஊட்டி விட வந்தா. இங்க என்ன நடக்குது? ஆஷி சென்சே, நருட்டோட ரைட் ஹேண்ட்ல அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு யாரு ஊட்டி விடுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க காட்டு பார்க்கலாம். அந்த கடைசி மிஷனுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் பாக்குறதுல சந்தோஷமா இருக்கு சென்சே. ஏன்னா இப்பெல்லாம் அடிக்கடி உங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நீயுமா? ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிட்டு சுத்துறீங்களா? டோட்டல் டேமேஜ்.
என்னோட மாங்கிக்யூ ஷேரிங் என்ன யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இந்த தடவை ஏற்படல. நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பேன். அடி போட்டு வளர்த்தாதான். ரொம்ப நன்றி. பில்ல காகாஷி சென்சை காட்டிடுவாரு. என்ன? அப்புறமா சந்திக்கலாம். தேங்க்யூ சென்சே. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவளுடைய புது மூவா. என்ன நருட்டோ பொளந்த வாய மூடாம இருக்க? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இறந்திடவா நீ பிறந்தாய். பல நாள் பகைய ஒரே நல்ல காமிச்சிட்ட போல. என் கூட போட்டி போட ஒருத்தன் இருக்கான், அது சந்தோஷம் தானே. சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத நருட்டோ. இதுக்கப்புறம் அவன் இப்படி பண்ணாலும் உனக்கு தான் அடி விழும். முதல்ல கோவத்தை குறை. நீ கத்தல ஜவ்வை கிழிஞ்சிரும் போல இருக்க. நருட்டோ, ஹே, இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஒரு நிமிஷம், உன்னுடைய எங்க ரீஃபில் பண்றானா? உனக்கு புதுசா ஏதாவது மிஷன் கொடுத்திருக்காங்களா என்ன? யாருக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்களோ அவன்கிட்டயே வளரிட்டேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல நருட்டோ, எனக்கு எந்த ஒரு மிஷனும் புதுசா கொடுக்கப்படல. அதனால நீ வேற எதை பத்தியும் யோசிக்காம உன் ட்ரைனிங்க மட்டும் பாரு. இல்ல புரியல. நீ எதுக்காக இப்போ இந்த எங்க வாங்குறன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா சாய்? பார்த்தா அப்படியா இருக்கு? ஓ அப்படியா? நீ உண்மையதான் சொல்றியா சாய்? நான் உண்மையதான் சொல்றேன், நம்பு. சரியான நேரத்துல எப்படி போய் சொல்றதா? அட்டிக்கிட்ட பங்கு.